சமாஜ்வாதி கட்சியின் சைக்கிள் சின்னத்துக்கு உரிமை கோரி உத்தரப்பிரதேச முதலமைச்சர் அகிலேஷ் யாதவ் தரப்பு 1.5 லட்சம் பக்க ஆவணங்களை தேர்தல் ஆணையத்திடம் தாக்கல் செய்திருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் ஆளும் சமாஜ்வாதி கட்சியின் தேசிய தலைவரான முலாயம் சிங் யாதவிற்கும் அவரது மகனும் முதலமைச்சருமான அகிலேஷ் யாதவுக்கும் மோதல் ஏற்பட்டு கட்சியில் பிளவு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் கட்சியின் சின்னமான சைக்கிளுக்கு உரிமை கோரி தேர்தல் ஆணையத்தை அகிலேஷ் தரப்பு நாடியுள்ளது. அவரது ஆதரவாளரும் முலாயம் சிங் யாதவின் சகோதரருமான ராம்கோபால் யாதவ் தேர்தல் ஆணையத்தில் 7 அட்டை பெட்டிகளில் கொண்டுவரப்பட்ட 1.5 லட்சம் பக்க ஆவணங்களை தாக்கல் செய்திருக்கிறார். அதில் 200 எம்எல்ஏக்கள், 56 எம்எல்சிக்கள், 15 எம்பிக்களின் ஆதரவு கடிதங்கள் அடங்கியுள்ளன. கட்சியில் இருக்கும் 5000 பிரதிநிதிகளில் 4600 பேரின் ஆதரவு கடித ஆவணங்களும் தேர்தல் ஆணையத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் சைக்கிள் சின்னமும் கட்சியும் தங்களுக்கு சொந்தம் என்று உரிமை கோரி வரும் திங்கட்கிழமை முலாயம் சிங் தரப்பு தேர்தல் ஆணையத்தில் முறையிடவுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் அடுத்த மாதம் தொடங்கி 7 கட்டங்களாக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவிருக்கிறது.